வீடு என்னும் கோவிலில் வைத்த வெள்ளி தீபங்களே, நல்ல குடும்பம் ஒளிமயமாக வெளிச்சம் தாருங்களே. நாடும் வீடும் உங்களை நம்பி நீங்கள் தானே அண்ணன் தம்பி, எதையுமே தாங்கிடும் இதயம் என்றும் மாறாது. நாளை நமதே, நாளை நமதே. தாய் வழி வந்த தங்கங்கள் எல்லாம் ஓர் வழி நின்று நேர்வழி சென்றால் நாளை நமதே. காலங்கள் என்னும் சோலைகள் மலர்ந்து காய் கனியாகும் நமக்கென வளர்ந்து நாளை நமதே. அற்புதமானவர்களே, வாழ்க்கை திறவுகோளுடைய அடுத்த போதிக்கு வந்திருக்கிறோம். இப்போ நான் பாடிய பாட்டு திரு புரட்சித் தலைவர் நாளை நமதேன்னு ஒரு படம், திரு வாரிசு எழுதின பாட்டு. அதில் பாருங்கள், வீடு என்னும் கோவிலில் வைத்த வெள்ளி தீபங்களே, நல்ல குடும்பம் ஒளிமயமாக வெளிச்சம் தாருங்களே. பாருங்கள், வீடுங்கிறது ஒரு கோவில். அந்த நல்ல குடும்பம் ஒளிமயமாக இருக்கணும்னா வெளிச்சம் கொடுக்க சொல்கிறாங்க. என்ன வெளிச்சம் கொடுக்கணும்? அன்புங்கிற வெளிச்சம், ஒருமைங்கிற வெளிச்சம், கனிவுங்கிற வெளிச்சம், பரஸ்பரமான ஒரு இறக்க உணர்ச்சியில் தியாகங்கிற ஒரு வெளிச்சம், என்ன ஒன்றா வச்சுக்கோங்க. ஆனால் அந்த நற்பண்புகள் இருந்தால் தான் அந்த குடும்பம் நிலைக்கும். அதனால தான் நான் ஏன் இந்த பாட்டை சொன்னேன் அப்படின்னா, யாதோன் கி பாரத் ஒரு ஹிந்தி படத்தினுடைய ரீமேக் தான் அது. இங்கே அவங்க பண்ணும்போது அந்த குழந்தைகளோட அந்த தாயும் தந்தையும் ஆடுவாங்க. அதுதான் அதனுடைய சீக்வன்ஸு. அதுலேயே பாருங்கள், வீடு என்னும் கோவிலில் வைத்த வெள்ளி தீபங்களையும் சொல்லிவிட்டு நாடும் வீடும் உங்களை நம்பி நீங்கள் தானே அண்ணன் தம்பி. பாருங்கள், அந்த குடும்பத்தில் இருக்கிற பிள்ளைங்களை கூட ஒரு தாய் வாழ்த்தும் போது, தாய் அவளை அந்த ஒரு பாராட்டி பாடும்போது, நாடும் வீடும் உங்களை நம்பி நீங்கள் தானே அண்ணன் தம்பி. பாருங்கள், அண்ணன் தம்பியாக இருந்தால் கூட நாடும் வீடும் உங்களை நம்பி இருக்குது. இந்த ஒற்றுமையில் தான், இந்த ஒற்றுமையினுடைய தன்மையில் தான் நீங்கள் எல்லாரையும் ஒரு சகோதரமாக கருதணும் அப்படிங்கிற ஒரு தாத்பரியமான பாட்டு. அது ரொம்ப சாதாரணமாக கேட்டு போயிடுறோம். அதே பாட்டில் அதுக்கு முன் சரணம் எதிர்ப்பார் வாலிசார். பாசம் என்னும் நூல் வழி வந்த வாசமலர் கூட்டம், ஆடும் அழகில் அமைவது தானே வாழ்க்கை பூந்தோட்டம். மூன்று தமிழும் ஓரிடம் நின்று பாட வேண்டும் காவிய சிந்து, அந்த நாள் நினைவுகள் எந்த நாளும் மாறாது. பாருங்க, பாசம் என்னும் நூல் வழி வந்த வாச மலர் கூட்டம். அப்பா, ரொம்ப அற்புதமான அந்த வார்த்தை அது. அதாவது பாசம்ங்கிற அந்த அந்த தாத்பரியம் உங்களுக்கு எங்கே அது கிடைக்கும்? அந்த 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 தனிமம் எங்கே கிடைக்கும்? அந்த கனிமம் எங்கே கிடைக்கும் அப்படின்னா குடும்பத்திலேருந்து தான் கிடைக்கும். ஒரு தாய் வழியாக தந்தை வழியாக முகிழ்த்து அந்த சகோதரர்களாக மாறி அக்கா தங்கச்சி இந்த உறவுகளை கொண்டு மாமன் மச்சா உறவுகளை கொண்டு பெரியப்பா சித்தப்பா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பல்கி பெருகி சமூகத்திலிருந்து நாடு இப்படி பல்கி பெருகிற அந்த பாசம் எங்கே உற்பத்தி ஆகுதுன்னா குடும்பம். அதனால தான் நான் இப்போ சமீபமாக ஒரு 2-3 பகுதிகளில் நான் குடும்பத்தை பற்றி சொல்லிட்டு இருக்கிறேன். இந்த குடும்பம்னு யோசிக்கிற போதே என்ன வரும்னா, நம்ம அங்கே என்ன பண்ணிட்டோம்? இப்போ பாருங்கள், இந்த உலகத்தில் நடக்கிற எல்லா விஷயத்துக்கும் இந்த குடும்பங்கிற அமைப்பு செதஞ்சு போச்சு தான் சொல்கிறாங்க. அதுவும் இந்தியாவில் தான் அது கட்டுமானம் சரியாக இருந்தது. எப்போ நாம் அதிகமான மனவிலக்குகளை கொண்டு வந்தோமோ, எப்படி நாம் ஒரு சாதாரண வார்த்தை கண்டுபிடிச்சிட்டாங்க, ஒரு கருத்து வேறுபாடு, அவங்க 2 பேருக்குள்ளே ஒரு கணவன் மனைக்குள்ளே கருத்து வேறுபாடு, அவங்க பிரிஞ்சிட்டாங்க, இவங்க 2வது கல்யாணம் பண்ணுறாங்க, அவங்க 3வது கல்யாணம் பண்ணுறாங்க, பத்திரிகை பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்குது. இதனால இந்த குடும்பத்தினுடைய சிதைஞ்சு போச்சு. நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய நான் சொல்லியிருக்கேன், நிறைய இதனால் ஏற்பட்ட விளைவுகள் என்னென்னு நான் சொல்லியிருக்கேன். இருந்தாலும் ஏன் இதை மறுபடியும் கொண்டு வரேன்னா, காலம் எப்படி போனாலும் போகலாம், ஆனால் கருத்தும் அந்த கருத்தினுடைய ஒட்டி இருக்கிற அடிப்படையான நல் ஒழுக்கங்களும் பண்புகளும் நம்ம என்றைக்குமே நம்ம விட்டு போகக்கூடாது. அது போயிடுச்சுன்னா, குடும்பம் போயிடுச்சுன்னா சமூகம் போயிடும், சமூகம் போயிடுச்சுன்னா இந்த நாடு போயிடும். இப்போ அதான் நடந்துக்கிட்டு இருக்குது. அதனால தான் நான் சொல்கிறேன், மறுபடியும் குடும்பத்தினுடைய அந்த நிலையை நம்ம எப்படி வாழணும் அப்படின்ற போது தான், இந்த குடும்பத்தை பற்றி சிந்திக்கிற போது தான் வாழ்க்கையினுடைய திறவுகோலை நம்ம முதல்ல செய்ய வேண்டியது என்னென்னா, தன்னகந்தை இல்லாமல் இருக்கணும். தனி மனிதனுக்கு கூட தன்னகந்தை தேவை கிடையாது. அதனால தான் நான் ஏற்கனவே சொன்னேன், மார்கஸ் அரேலியஸ் சொன்னார் பார்த்தீங்களா, அவர் எழுதின அந்த தியானத்தில் அந்த புத்தகத்தில் சொல்கிறத 2வது வாக்கியம் என்னன்னு சொல்லுன்னா,
அவர் சொல்லுவார், நாம் சன்னகந்தை கொள்வதற்கு ஒரு வாய்ப்பே தேவையில்லை. முதல் விஷயமா சொல்லுவார், ஒரு தசையும், நல்லா கவனிங்க, ஒரு தசையும் மனமும் சேர்ந்தது தான் இந்த நானுங்கிற எண்ணமே. இந்த தசை, இந்த உடம்பு நம்ம என்ன நானும் நினச்சிக்கிறோம். இந்த உடம்புங்கிறது என்ன? இந்த உடம்புங்கிறது தசை, எலும்பு, ரத்தம், இவ்வளோ தான் உடம்பு. இதுக்கு என்னத்துக்கு ஆணவம்? அது விட்டுருங்க. நம்ம உயிர்னு சொல்கிறோம். உயிர்னா என்ன? அது ஒரு காற்று, அவ்வளோதான். அந்த காற்று கூட எப்படி இருக்குது? கொஞ்சம் வருது, கொஞ்சம் போகுது, கொஞ்சம் வருது, அது போகுது. அது நிலையானது கிடையாது. அது எப்போ நிற்கும்னே சொல்ல முடியல. அதுக்கு அதை வச்சு நீங்கள் என்ன பண்ணுறீங்க? அப்போ என்ன ஒன்று அப்படி இருந்தாலும் ஏதோ ஒன்று இதெல்லாம் மீறி ஒன்று உள்ளே இருக்குது, அதுதான் இதை வழி நடத்துது. அப்போ அது என்ன? அது உள்ளம்னா பேர் வச்சுங்க, ஆன்மானா பேர் வச்சுங்க, என்ன பேர் வச்சுங்க. அதனால தான் அவர் சொல்கிறாரு, இந்த உலகத்தில் உன்னை குறித்தே, விதியை குறித்தே ஏன் கவலைப்படுற? இந்த உலகத்தில் எவ்வளவு பேர் கடினமான சூழ்நிலையில் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க, உயிரை பிடிச்சிக்கிட்டு எப்படி பரிதவிக்கிறாங்க. இப்போ நம்ம பார்த்தோம், வயநாடில் பார்த்தோம், இந்த காசாவில் 40,000 பேர் இறந்துருக்கிறாங்க. இது வரைக்கும் 1,00,000 பேர் அங்கே பார்த்தீங்கன்னா காயப்பட்டிருக்கிறாங்க. பல லட்சக்கணக்கான பேர்கள் அகதிகளாக இருக்கிறாங்க. சாதாரண சாமானிய ஒரு வாழ்க்கை வாழ முடியல அவங்களால. இங்கே பாருங்கள், உக்ரைன்லையும் ரஷ்யாவும் சீக்கிரம் நடக்காது, சீக்கிரம் பண்ண முடியாது. இதை பாருங்கள், மணிப்பூர் நம்ம நாட்டில் பாருங்கள், இப்போ மேற்கு வங்காளம் திறந்தது பாருங்கள். இதெல்லாம் பார்க்கும்போது என்ன தோணுது? அறம் சார்ந்த நல் ஒழுக்கங்களை நம்ம விட்டுட்டோம். அதை விடக்கூடாதுன்றது தான் நான் அந்த வாழ்க்கை திறவுகோல் இத்தனை பகுதிகள் சொல்கிறேன். அதனால தான் நம்ம நானுங்கிற அந்த தன்னகந்தை கூடாது. ஏன்னா இந்த நானுன்ற அகந்தை தான் உங்கள் மரணத்தினுடைய வாசல்னு சொல்கிறாங்க. அதனால தான் உளவியலிருந்து பெரிய பெரிய அறிஞர்கள் சொல்கிறதெல்லாம் என்ன தெரியுமா? அந்த அகந்தையை முதல்ல நீங்கள் புரிஞ்சுக்குங்க. அது அழிக்கணும் அவசியம் கிடையாது. அது ஒரு உருவம் கிடையாது. அந்த அகந்தைக்கு அது சாதாரணமாக வர்ற வழியே கிடையாது. நாமளே ஏற்படுத்திக்கிறோம். அதை எப்படி பண்ண முடியும்? அதுக்கு தான் பகவான் ஓஷோ சொல்லுவார், மரணமும் வாழ்க்கையும் ஒட்டி பிறந்த இரட்டை குழந்தைகள்னு சொல்லுவார். அதாவது என்ன சொல்லுவார்? ஒருவன் மரணத்தை தெரிந்து கொள்ளாமல் வாழ்க்கையை தெரிந்து கொள்ளவே முடியாது அப்படிங்கிறார். அதாவது மரணத்தினுடைய அந்த தன்மையை கொஞ்சமாவது அவன் புரிஞ்சாதான் வாழ்க்கையினுடைய விழிப்புணர்ச்சி அவனுக்கு தெரியும். அதனால தான் நிறைய பேர் ஏன் மரணத்தை தவிர்க்கிறாங்கன்னா, துணிச்சல் கிடையாது. அப்படி அவன் துணிச்சல் இல்லைன்னா வாழ்க்கையை பற்றியே புரிஞ்சிக்க முடியாது. அவன் வாழ்க்கையை பற்றியே புரிஞ்சிக்கல, மரணத்தை பற்றியும் புரிஞ்சிக்கலன்னா அவன் வாழ்ந்தே பயன் கிடையாது. அப்போ தான் பகவான் ஓஷோ ஒரு அற்புதமான கதை சொல்லுவார். ரொம்ப உயர்ந்த ஞானம் அது பகவான் ஓஷோ. அவர் சொல்லுவார், இந்த நாளை பற்றி சொல்லும்போது சொல்லுவார், ஒரு தடவை ஒரு சிற்பி, வயதான சிற்பி, அற்புதமான சிற்பி, உலக பிரசித்தி பெற்ற சிற்பி, அவன் மரணத்தை குறித்து பயப்படுறான். அந்த மரணம் வர்ற காலம். அப்போ அவனுக்கு ஒரு உத்தி தோணுது. இது அவர் சொல்லுவார், இது உண்மையான கதை இல்லை, ஆனால் உண்மை போன்றது அப்படின்னு சொல்லுவார். அதை அவர் சொல்லுவார், அந்த சிற்பி என்ன பண்ணுறான், தன் மரணத்தை தவிர்க்கணுங்கிறதுக்காகவே என்ன செய்கிறான், தன்னை போலவே எவ்வளவோ அற்புதமான சிலைகளை உருவாக்கியிருக்கிறோம், தன்னை போலவே ஒரு 12 சிலையை உருவாக்கி ஒரு வரிசையாக நிற்க வச்சிட்றான். நிற்க வச்சுட்டு அந்த மரணம் வருகிற நேரத்தில் இவன் போய் என்ன பண்ணுறான், மரண தேவதைக்கு அவரோட கையில் சிக்கக்கூடாதுன்னு என்ன பண்ணுறான், அந்த 12 சிலை வச்சான் பாருங்க இவனை மாதிரியே, அந்த சிலைக்கு பின்னால் போய் ஒளிஞ்சிக்கிறான். நல்லா கவனிங்க, அவன் ஒளிஞ்சிக்கிறவனே மரண தேவதை வருது. அந்த நேரத்தில் பார்க்குது, இந்த 12 சிலைகளை போலவே தோணலை. அப்படியே நிலையாக அப்படியே பார்த்தீங்கன்னா தத்ரூபமாக இருக்குது. இந்த சிலை கிட்ட வந்து பார்க்குது, எது உண்மையா பொய்யான்னு அதனாலேயே அளவிட முடியல, முடிவு செய்ய முடியல. உடனே திரும்பி போயிடுச்சு மரண தேவதை. உடனே பின்னால் இருந்த அவன் சிற்பி நினச்சான்ப்பா அவன் தப்பிச்சான் அப்படின்னு. இங்கே போன உடனே கடவுள்கிட்ட கேட்டுச்சான் மரண தேவதை. அவன் என்னங்க அங்கே போனால் சிலையா, அது உண்மையானதான் தெரியல, 12 நிற்குது, நான் எதை போய் தேடுறது, எப்படி பிடிக்கிறது தெரியல, என்னால் முடியல, நான் தோல்வி ஒத்துக்கிறேன்னு சொல்லிட்டு திரும்பி வரும்போது கடவுள் சொன்னாரான் காதில், அதனுடைய உண்மையான திறவுகள் இது தான், இதை போய் நீ செஞ்சுப்பார், நீ வெளிப்பட்டுருவ, நீ பிடிச்சி வந்துருவ பாரு அப்படின்னு சொன்ன உடனே மறுபடியும் மரண தேவதை அங்கே போச்சான். போய் அந்த 12 சிலைகளும் பார்க்குற போது ஒரு வார்த்தை சொல்லிச்சான் மரண தேவதை, எல்லா சிலைகளும் சரியாக இருக்குது, தத்துரூபமாக இருக்குது, ஆனால் ஒரு சிறிய தவறு நடந்திருக்குது அப்படின்னு சொல்லிச்சான். அவ்வளோதானா? நல்லா கவனிங்க, அந்த ஒழிஞ்சிட்டு இருந்தான் பாரு சிற்பி, என்ன தவறு அப்படின்னு வெளியே வந்துட்டானா. இப்போ சொல்லிச்சான் மரண தேவதானே, தவறு நீ தான் தவறு, உன்னை நீ காட்டிக்கிட்ட பற்றியா, அதான் தவறு, நீ தான் இந்த சிலைகளை செஞ்சேன்ற அந்த நானுங்கிற நினச்ச பற்றியா, அந்த நான் இப்போ வெளியே வந்துடுச்சு. இந்த நான் நீ தான் செஞ்ச அந்த உண்மை உன்னால் மறக்க முடியல. எப்போ நான் செஞ்சேன்னு நினச்சி அதில் ஒரு சிறிய தவறு இருக்குது பற்றியா, சொன்ன உடனே உன்னால் அந்த தவறை பொறுக்க முடியல. நீ என்ன பண்ணிட்ட, அந்த நானுங்கிற வெளி காட்டிக்கிட்ட, இதை மட்டும் நீ மறந்துருந்ததுன்னா நான் உன்னை பிடிச்சிருக்கவே முடியாது, நீ அகப்பட்டுக்கிட்ட அப்படின்னு அந்த மரண தேவதை அந்த சிற்பியை பிடிச்சி போயிட்டு தான் சொல்லுவார் பகவான் ஓஷோ. அப்போ அற்புதமான கதை. இந்த கதைகளெல்லாம் உள்வாங்கும்போது நான்லாம் வியந்திருக்கிறேன். அதாவது எப்படின்னா,
இது எப்படிப்பட்ட ஒரு தன்மையில் ஒரு மனிதன் நாணை அறுக்க வேண்டும், அந்த நான் என்ப அந்த 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 ஒரு அகந்தையை எப்படி அறுக்க முடியும் அப்படின்னா நீங்கள் உணர்ந்தாவே அறுத்துடலாம். அது ஒன்றும் பெரிய விஷயமே இல்லை. ஒரு இருட்டை விரட்டுறதுக்கு நம்ம தடி கொண்டு போகிறதில்ல, நீ போய் ஒரு கம்பு கழி கொண்டு போகிறதில்ல, அதுக்காக ஒரு ஆயுதம் கொண்டு போகிறதில்ல, ஒரு வெளிச்சத்தை ஏற்றினா இருட்டு போயிடுது. அதே மாதிரி அகந்தையை நீங்கள் உணர்ந்தாலே அந்த நானுங்கிற தன்மை போயிடுன்றாங்க. அதனால தான் மரணத்தினுடைய தன்மையை நீங்கள் இந்த நான் இல்லாமல் போயிடுச்சுன்னா அங்கே அந்த இடத்துல என்ன ஆயிடுதுன்னா தெய்வீகத்தன்மை வந்துடுது. இந்த தெய்வீகத்தன்மையை மறைப்பதே என்ன சொல்கிறாங்கன்னா நானுங்கிற சுவர் அப்படிங்கிறாங்க. அந்த நானுங்கிற சுவரை நீங்கள் அதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னாவே அது தானாகவே போயிடுது. அதனால தான் கிறித்துவத்தில் ரொம்ப அற்புதமான ஒரு வியாக்கியானம் சொல்லுவாங்க. கிறித்துவத்தில் கடவுளால் இணைத்தவர்கள், கடவுளால் இணைக்கப்பட்டவர்கள் தம்பதிகள், அவர்களை மனிதர்கள் பிரிஞ்சிடாதீங்க, கடவுள் இணைத்ததை மனிதன் பிரிக்காது இருக்கட்டும் அப்படின்னு கிறித்துவத்தில் ஒரு வேதம் வரும். இயேசுநாதர் சொன்ன வாக்கு அது. என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு திருமணம் தம்பதி என்னும்போது அவங்க என்ன சொல்கிறாங்க, முதல் விஷயம் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். மோசஸ் காலத்தில் பழைய ஏற்பாடு என்ன சொல்கிறாங்க, மணவிலக்குக்கு அவர் ஒரு சட்டம் கொடுக்குறார். அதாவது ஒரு மன சான்றிதழ், அதாவது மனமுறிவு ஒரு சான்று கொடுத்து அந்த இதில் ஒப்பந்தம் ஆனால் போதும், நீங்கள் இப்போ நீங்கள் பிரிஞ்சிடலாம் அப்படின்னு ஒரு சட்டம் கொண்டு வர்றார். அதனால தான் இயேசுக்கிட்ட கேட்பாங்க, பரிசேயர்கள் கேட்பாங்க, மோசஸ் இப்படி கட்டளை கொடுத்துருக்கிறாரே, அதாவது மனவிலக்கு பெறலாம், அதாவது மனவிலக்கு சான்றிதழில் ஒப்பம் வாங்கி நம்ம பிரிஞ்சிடலான்னு சொல்லியிருக்காங்களே, அப்போ ஏன் அந்த கட்டளை சொன்னார் அப்படிங்கிற மாதிரி இயேசுநாதர் கேட்கும்போது அவர் சொல்லுவார், உங்களுடைய கடினமான உள்ளத்தினால்தான் அவர் அப்படி பண்ணார். ஏன்னா அந்த பழைய ஏற்பாட்டு காலத்தில் பெண்கள் அதிகமாக பாதிக்கப்பட்டதாகவும் ஒரு மனித நேயமற்ற செயல்கள் நிறைய வந்ததாகவும் அந்த பெண்களுடைய வாழ்க்கையை நினச்சி தான் மோசஸ் அப்படி ஒரு சட்டத்தை விதித்தார். அது ஒரு ஆண்களுடைய ஒரு மோசமான அந்த கடினமான அந்த 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 செயல்களால் தான் அது பண்ணார்னு சொல்லிட்டு அப்போது சொல்கிறார், நான் உங்களுக்கு சொல்கிறேன், அதாவது எந்த மனைவியையும் பரத்தமைக்காக தவிர வேறு எதற்காகவும் விளக்கக்கூடாதுன்னு ஒரு அற்புதமான சட்டத்தை கொடுக்குறார். அதனால தான் அவர் சொல்கிறார், படைப்பின் தொடக்கத்திலேயே இறைவன் என்ன செய்கிறான், ஒரு ஆணை படைக்கிறான், தன்னுடைய பிரதிபிம்பமாக ஆணை படைக்கிறான், பெண்ணை படைக்கிறான். ஆண் தனியாக இருக்கக்கூடாதுன்னு அவனுடைய விலா எலும்பிலிருந்து அவர் பெண்ணை படைக்கப்பட்டதாக அது சொல்லும், கிறித்துவம் சொல்லும். என்னென்னா நாம் என்ன பண்ணுறோம், இதெல்லாம் எதுக்கு நம்ம கொண்டு வரோம் அப்படின்னா, வாழ்வியலில் ரொம்ப முக்கியமான அடிப்படையான கூறு என்னென்னா, தனி மனிதன் எவ்வளோ முக்கியமோ அந்த தனி மனிதன் தொகுப்பாக இருக்கிற குடும்பம் இருக்குது பாருங்கள், அந்த குடும்பம் ரொம்ப முக்கியம். அதனால தான் குடும்பத்தில் உங்களுக்கு இல்லாமல் இருக்கலாம், வறுமை இருக்கலாம், நோய் இருக்கலாம், அங்கே பிரச்சனைகள் இருக்கலாம், சண்டை சச்சரவு இருக்கலாம், எல்லாத்தையுமே அந்தந்த ஒரு நிலையில் தான் நீங்கள் அதை எடுத்துக்கணுமே தவிர அதுவே விலக்கு காரணமாக இருக்கக்கூடாது. அதனால தான் கடவுள் இணைத்ததை மனிதன் பண்ணக்கூடாது, மனிதன் பிரிக்கக்கூடாதுன்னு கிறித்துவத்தில் மனவிலக்குக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க. இப்போ கூட சமீபத்தில் இஸ்லாமில் கூட முத்தலாக்குன்னு சொன்னது கூட பெரிய பிரச்சனையாகி அது கூட முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. இப்போ சமீபத்தில் நம்மளுடைய சுப்ரீம் கோர்ட் நீதிமன்றம் கூட என்ன சொல்லிடுச்சு, இங்கே இஸ்லாம் மட்டும் இல்லை, எந்த சமயத்தை சேர்ந்த பெண்களுக்கும் ஜீவனாம்சம் கொடுத்தே தீரணுன்ற மாதிரி ஒரு விதியை கொண்டாந்துட்டாங்க, ஒரு சட்டத்தை கொண்டுட்டாங்க. ஸோ இப்போ என்னென்னா, வாழ்வியல் நமக்கு தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, ஒரு குடும்பம் ரொம்ப முக்கியமானது. அந்த குடும்பம் முக்கியமானதுக்குன்னு திரு எம்ஜிஆர் ஒரு வாழ்க்கையிலே ஒரு நடந்த கதையை அவர் சொல்லுவார். அதாவது 1950களில் குமாரின்னு ஒரு படம், சர்வாதிகாரி, அதுக்கு முன்னால் ஒரு மந்திரி குமாரில் படம் வந்துருச்சு அவருக்கு. அப்போ 50, 51 எடுத்த படம் 52 தான் அது ரிலீஸ் ஆகுது. அந்த இயக்குனர் பேர் பத்மநாப ஐயர். அவர் பாருங்கள், அவர் பயங்கர மகா கோபக்காரரான். அவர் எப்போவுமே பொடி போடுறவரான், வெத்தலை பாக்கு சீவல் போடுறவரான். ஆனால் அவர் தான் தயாரிப்பான டைரக்டர் இருந்தவரான். அவர் பானுமதி அம்மா, திரு எம்ஜிஆர் நிறைய பேர் வச்சு படம் எடுத்துருக்கிறார். அவர் எப்படின்னா அந்த காலத்தில் லூஸ் பத்மநாபனே சொல்லுவாங்களாம், அது எம்ஜிஆர் குறிப்பிடுறாரு. அவர் பேர் லூஸ் பத்மநாபனே சொல்லுவாங்க. ஏன்னா அவர் அவசரமாக பேசுவாராம், புரிஞ்சிக்க முடியாதான். அதே மாதிரி யாராவது தவறு பண்ணிட்டாங்கன்னா விடமாட்டாராம், சடு பேசுவாராம், பயங்கர முன்கோபம் வருமா அவருக்கு. அப்பேற்பட்ட டைரக்டர் அவர் குறிப்பிட்டு சொல்கிறாரு, ஒரு தடவை அப்போ தான் இந்த ஏசி திருலோகச்சந்தர், நம்மளுடைய தெய்வ மகன், நிறைய படம் எடுத்தவர், ரொம்ப அற்புதமான டைரக்டர். அவரை பற்றிலாம் நான் பேசணும், அவரெல்லாம் கூட எம்ஜிஆர் பற்றி என்ன பேசணும் பேச போகிறேன், அது பின்னால் இருக்கட்டும். அப்போ அதெல்லாம் குறிப்பிடுறாரு. அந்த படத்தில் ஏசி திருலோகச்சந்தர் நண்பர் இருந்தார். அவர் அப்போ சந்தானம்னு இன்னொரு துணை இயக்குனர். இவங்க 2 பேர் இருக்கும்போது என்ன பண்ணால், சந்தானம் என்ன பண்ணாராம், அந்த காட்சிக்கான விவரணையை சொல்கிறாராம். இவரும் சி ரஞ்சனின்னு நினைக்கிறேன் கூட நடித்தவங்க, அவங்க 2 பேர்கிட்டையும் சொல்கிறாராம். சொல்லும்போது அந்த கிளைமேக்ஸ் காட்சியான். அப்போ கூட இருக்கலாமே, சில பேர் கொஞ்சம் கூட இருக்கலாமே, சில வசங்கள்லாம் கூட இருக்கலாமே, இதை இல்லாமல் இருக்கேன்ற மாதிரி ஏதோ எம்ஜிஆர் சொன்னதாக நினைவுன்னு சொல்கிறாரு. அப்போது சந்தானம் சொல்கிறாரா, அதை நீங்கள் டைரக்டர்கிட்ட தான் கேட்கணுன்ற மாதிரி ஏதோ அவங்களுக்கும் நடந்திருக்குது.
இதை பத்மநாபன் கேட்டுக்கிறாரு. கேட்டு வந்த உடனே நேராக என்ன பண்ணாராம், வந்து சொல்கிறாராம், நீ என்ன பேசுறது எனக்கு தெரியும். யார் சந்தானங்கிட்ட சொல்கிறாராம். அவர் இயக்குனர் வந்து துணை இயக்குனர் சொல்கிறாராம், நீ என்ன பேசுறது எனக்கு தெரியும். நீ கிண்டல் பண்ணுறதெல்லாம் நான் கூட ஒரு 15-20 வருஷமாக நானும் கிண்டல் பண்ணியிருக்கிறேன். அதனால் இது எனக்கு புதுசு கிடையாது. ஆனால் ஞாபகம் வச்சுக்கோ, அது வந்து எனக்கு இது புதுசு கிடையாதுன்னு சொல்லிட்டு அவர் கோபப்பட்டு பேசினாராம். திரு எம்ஜிஆர் அவர்கள் சொல்கிறார், நான் அன்னைக்கே டைரியில் வந்து எழுதினேன். அதாவது இன்றைக்கி அவர் பேசுகிறத நான் 15 வருஷமாக நான் மற்றவங்கள கிண்டல் பண்ணியிருக்கேன்னு சொல்லி அவர் சொன்னதை அப்போ அதிலேருந்து நான் குறிச்சிக்கிட்டேன். என்ன நினச்சேன்னா, மூத்தவர்களையும் முதியவர்களையும் நாம் வந்து எப்படி நடத்தணும், நாமளும் ஒரு காலத்தில் மூத்தவராக வரப்போகிறோம், முதியவர்கள் ஆக போகிறோன்ற எண்ணத்தை எனக்கு அந்த எண்ணம் வந்து விதைச்சது. அதை நான் டெய்லியில் வச்சுக்கிட்டேன்னு சொல்லிட்டு, அது முத்தாய்ப்பாக நான் சொல்ல வரல. அவர் சொல்ல வந்தது என்னென்னா, இதுக்கப்புறம் சொல்கிறார் அவர், அந்த பத்மநாபன் இயக்குனர் கூட எனக்கு நிறைய கருத்து வேறுபாடு வந்து போச்சு. வந்த பிறகு நான் என்ன பண்ணேன், ஒரு தடவை எல்லாம் சமாதானம் பேசி என்ன பண்ணிட்டாங்க, ஒரு புதிய ஒப்பந்தம் போட்டுக்கலாம், கதை பற்றியோ அதை பற்றி இதை பற்றி எல்லாம் சொல்லி புதிய ஒப்பந்தம் போட்டுக்கலான்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க, ஒரு ஒப்பந்தம் போட்டுக்கலான்னு சொல்லி மீண்டும் தகராறு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு புதிய ஒப்பந்தம் போட்டாங்களாம். அந்த ஒப்பந்தம் போடும்போது திரு பத்மநாபன் சொன்னாராம், நான் இப்போ நான் சொல்கிறேன், சரி வேணாம், அது முதல்ல கையெழுத்து போடுங்க, நான் அப்புறமா சொல்கிறேன் அப்படின்னாராம். என்னடா இது, ஒப்பந்தம் போடும்போது புதுசாக ஒன்று சொல்கிறாருன்னு சொன்ன உடனே ஒப்பந்தம் கையெழுத்து போட்டால் முடிஞ்ச உடனே சிரிச்சிட்டே சொன்னாராம் பத்மநாபன், இப்போ நம்ம ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட்டோம், ஆனால் கையெழுத்து போட்டதாலேயே நீங்கள் வேறு நான் வேறு வாழக்கூடாது. அங்கே என்ன தான் ஒப்பந்தம் ஆனாலும் ஒரு கணவன் மனைவிக்குள்ள பிரிவு அங்கே பூசல் வரக்கூடாது. அப்படி வந்தால் அது குடும்பம் கிடையாது, அங்கே குழந்தை குட்டிக்கு பிறக்காது. அதனால் நாம் ஒப்பந்தம் போட்டுட்டோம், ஆனாலும் சமாதானமாக நாம் வந்து எந்த ஒரு பிரிவும் இல்லாமல் நடந்துக்கணும், அதுதான் முக்கியம் அப்படின்னு அவர் சொன்னார். அதை குறிப்பிடுறார். அதாவது ஒரு குடும்பம் என்பது எவ்வளோ சமாதானமாக இருக்கணும், எவ்வளோ சமத்துவமாக இருக்கணும், எப்படிங்க விட்டு கொடுக்கணும் அப்படிங்கிறத நான் அவர் மூலமாக நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அது வந்து இதுக்கு மட்டும் இல்லை, ஒரு அரசியலுக்கு முக்கியமானது, ஒரு நாட்டுக்கு முக்கியமானது, ஒரு சமூகத்துக்கு முக்கியமானது, ஒரு தொழில் ரீதியான ஒரு கலை நடத்துகிற அந்த தொழிலுக்கு அது முக்கியமானதுன்னு சொல்லி நான் புரிஞ்சுக்கிட்டேன். அப்போ என்னென்னா விட்டு கொடுத்து போதல். அதனால தான் கவிஞர் கண்ணதாசன் சொல்லுவார், சம்சாரம் என்பது வீணை, சந்தோஷம் என்பது ராகம், சலனங்கள் அதில் இல்லை, மனம் குணம் ஒன்றான முல்லை. பாருங்க என்ன அர்த்தம். சம்சாரம் என்பது வீணை, சந்தோஷம் என்பது ராகம், சலனங்கள் அதில் இல்லை என்றார். அதான் சம்சாரம் கலந்து போச்சு, கலந்து போன பிரிக்க முடியாது, தண்ணி கலந்த மாதிரி இருக்கணும் ஒரு கணவன் மனைவியும். ஒரு இடத்துல இன்னொருத்தர் சொல்லுவார், கவிஞர் கண்ணதாசன் ஐயாவுடைய பாட்டு, இல்லம் சங்கீதம் அதில் ராகம் சம்சாரம், அவள் நாயகன் பாவம், பிள்ளை சிருங்காரநாதம். எனவே இந்த இல்லம் சங்கீதம் ஆக்கிறதுக்கு ஒரு கணவன் மனைவியும் ராகவம் பாவமாக, பிள்ளை ஒரு சிருங்காரநாதமாக இது வந்து அமைஞ்சாதான் அந்த வாழ்க்கை நல்லா இருக்கும். அந்த குடும்பம் நல்லா இருந்தால் தான் சமூகம் நல்லா இருக்கும். சமூகம் நல்லா இருந்தால் தான் அந்த நாடு ஒப்புயர்வற்ற ஒரு உயர்வை பெறும்னு சொல்லி இந்த அற்புதமான வாழ்க்கை திறவுகோள் இதோடு நான் நிறைவு செய்கிறேன். அன்புள்ள மிக்கவர்களே, இந்த தமிழ் தீக்கு நான் வந்து ஒரு அறம் சார்ந்த, ஒரு நெறி சார்ந்த, ஒரு உண்மையும் சத்தியமும் சார்ந்த விஷயங்களை தான் நான் வந்து இதில் பதிவிடணும்னு நினைக்கிறேன். இந்த சமூகத்தினுடைய மேன்மைக்காகவும் நல்லவர்களுடைய மேன்மைக்காகவும் திரு எம்ஜிஆர் அவர்களும் அவருடைய சுற்றி இருக்கிற மாதிரி அவரை போன்றவர்களை மட்டுமே நாம் அதிகமாக முன்னிறுத்தி, திரு மகாத்மா காந்தி இவங்களை போன்றவர்களாம் முன்னிறுத்தி நாம் நல்ல விஷயங்களை சமூகத்துக்கு பரப்புன்றதுக்காக தான் இந்த தமிழ் தீ பாடுபட்டுருக்குது. அந்த வகையில் உண்மையான ஆன்மீகவாதிகள் சொல்லுவாங்க, அவங்க இறைவன்கிட்ட கூட நம்ம கேட்கக்கூடாது, அது கேட்குறதுங்கிறது அது ஒரு அது சரியானது கிடையாது. ஆனாலும் நான் எவ்வளோ சமாளித்து பார்த்தேன். சில சமயங்களில் இயலாமையால் நாம் வந்து இந்த ஒரு டிமாண்ட் வைக்கிறேன். உங்களுக்கு அன்பு இருந்து, உங்களுக்கு அந்த வசதி இருந்து, உங்களுக்கு மனதுக்குள்ளே அந்த எழுச்சி வருமானால் நிச்சயமாக நீங்கள் உதவணும்னு சொல்லி இந்த உதவியை நாங்கள் ஒரு நல்ல ஒரு அன்பாக ஏற்றுக்கிறேன்னு சொல்லி இந்த விஷயத்தை உங்கள் முன்னால் சமர்ப்பிக்கிறேன்.